எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக பிதாவே, Seigneur Père Céleste, toi qui nous aimes, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். au nom de Jésus-Christ, nous sommes ici Seigneur. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு வந்து நிற்கிறோம். Nous sommes ici avec l'aide du Saint-Esprit. இந்த வேத தியான நேரத்தை ஆசீர்வதிங்க. Seigneur, bénis ce temps de méditation. எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. Seigneur, parle avec nous. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடியே, D'après ce qui est écrit, Seigneur, l'homme ne vivra pas seulement de pain, mais par toute parole qui sort de ta bouche. உம்முடைய வார்த்தையினாலே எங்களோடு கூட பேசுகிறார். Seigneur, je veux que tu nous parles par ta parole de vie. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறபடி உம்முடைய வார்த்தை எங்களை விடுவிக்கட்டும். Il est également écrit, vous connaîtrez la vérité et la vérité vous affranchira. Je te demande, Seigneur, afin que la vérité puisse nous affranchir. உம்முடைய வார்த்தை ஜீவனாக இருக்கிறபடினால உம்முடைய இந்த வார்த்தையிலிருந்து எங்களுக்கு ஜீவனை தரும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். Comme il est dit que ta parole est vie, je te demande, Seigneur, afin que tu puisses nous donner la vie à travers ta parole. ஆண்டவரே, அதோடு நாங்கள் எங்களுக்குரியதை பற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். Seigneur, fais en sorte que nous puissions recevoir ce que tu veux nous donner aujourd'hui. எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Au nom du Seigneur Jésus Tout-Puissant, Amen. ஆமென். ஆமென். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து நான் ஒரு செய்தியை பேச போறேன். Nous allons aujourd'hui, je vais vous parler à travers du livre des Philippiens. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் ஒரு அற்புதமான நிருபம். C'est un livre un épître assez miraculeux. அதுல இருந்து தான் நான் இன்னைக்கு செய்தி பேச போறேன். Et aujourd'hui, je vais vous parler de l'évangile à travers ce livre. தம்பி ஜோசப் அவங்க சொல்ற பொழுது 4ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்துல எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறத அவங்க சொன்னாங்க. Le frère Joseph a dit aujourd'hui à travers la parole, Philippiens 4:4, soyez en tout temps heureux dans le Seigneur. அதனால நாமளும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். Et également nous aussi, nous devons toujours nous réjouir dans le Seigneur Jésus-Christ. சில நேரம் நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்து போடுகிறது நம்முடைய சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிற பொழுது அந்த சூழ்நிலைகள் சில நேரம் நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்து போடுகிறதாக இருக்கிறது. Parfois les situations dans lesquelles nous nous trouvons ou que nous rencontrons enlèvent cette joie qui était dans notre cœur. ஆனா நம்முடைய சந்தோஷத்தை சூழ்நிலை கெடுக்க முடியாது. Mais notre situation ne doit pas enlever la joie qui nous a été donnée. நம்முடைய சந்தோஷத்தை நமக்கு தருகிறவர் நம்முடைய தேவன். Parce que celui qui nous donne cette joie, c'est le Seigneur Jésus. நம்முடைய சந்தோஷத்துக்கு மூல காரணம் நம்முடைய தேவனாக இருக்கிறார். Et celui qui est à la source donc de cette joie, c'est le Seigneur Jésus-Christ. அதுதான் இந்த நாள்ல பேச போறேன். C'est ce que je veux vous dire aujourd'hui à travers la parole. ஆனா நான் உங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை வேணும் அப்படினு சொன்னா, mais si chacun de vous aujourd'hui vous voulez recevoir la parole, நான் அதுக்குரிய ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் பிரசங்கம் பண்றேன். je vais juste vous donner un conseil avant de commencer la parole de Dieu. நான் உங்களுக்கு நல்ல அருமையான போதகர் இருக்கிறார். Parce que vous avez un bon pasteur aujourd'hui. வேதத்தை படிச்ச மனுஷன், அவர் உங்களுக்கு நல்ல அருமையா போதிச்சு தர்றார். C'est un homme qui est versé dans les Écritures et qui vous fait également de bonnes prédications. அது மாத்திரம் இல்லாம நீங்க எல்லாம் ஒரு சிலர் பைபிள் ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறீங்க. Et certains d'entre vous aujourd'hui vous étudiez dans les collèges bibliques. அதனால கொஞ்சம் உங்களுக்கு வேதத்தை குறித்து ஒரு நல்ல அறிவு இருக்கும். Je pense également que vous grandissez chacun dans la parole. அது மாத்திரம் நீங்க பல காலமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனாலயும் வேதத்தில் எழுதப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். Comme ça fait de nombreuses années que vous avez été sauvés, je pense également que vous chacun vous grandissez dans la connaissance de la parole. அப்ப அதனால நாம என்ன செய்வோம் அப்படினு சொன்னா, இத சாதாரணமா சிலரும் ஏதோ நீங்க பிரச்சனை கேட்டு போவோம் அப்படினு சொல்லி நாம கேட்டுக்கொண்டு இருப்போம். Peut-être qu'aujourd'hui nous écoutons la parole de façon simple comme chaque dimanche. அது நமக்கு வாழ்வை தராது. Mais cela ne nous apportera pas la vie. ஆனா நாம எப்படி கேட்டா தேவன் நம்மோடு கூட பேசுவார். Mais si nous demandons à l'Éternel, il est certain qu'il nous parlera. அத மட்டும் சொல்லிட்டு நான் ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ண போறேன். Donc je vais juste vous dire cela et ensuite je vais voir que dit la parole aujourd'hui. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சபடியே வேத புத்தகத்துல அப்போஸ்தலருக்கு நடபடிகள்ல எத்தியோப்பியா தேசத்துல இருந்து ஒரு மந்திரி தேவனுடைய ஆலயத்துக்கு அவர் வந்துட்டு திரும்ப போகிறார். Vous savez qu'il y avait un eunuque du pays d'Éthiopie qui va arriver et cet incident est écrit dans le livre des Actes. மந்திரி அவர் திரும்ப தன்னுடைய ஊருக்கு போற பொழுது அவங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல ஒரு அதிகாரத்தை படிச்சிட்டு போறாங்க. Lorsque cet eunuque repart dans son pays, il prend la Bible et il regarde au fait le livre d'Ésaïe, ce que dit la parole. அப்ப ஆண்டவர் அவர் ரட்சிக்க சித்தம் இருந்ததனால
பிலிப்பிடத்துல ஆண்டவர் பேசுறார், நீ இப்போ அந்த ரதத்தோட கூட சேர்ந்து கொள்ள அப்படின்னு சொல்லி. Et comme l'Éternel avait l'intention de parler à travers ce tonique, l'Éternel parle à Philippe afin qu'il puisse s'approcher de ce char. அப்பொழுது பிலிப்பு அந்த ரதத்தோடு கூட போய் சேர்கிறார். Et donc Philippe va également dans la direction de ce char pour rencontrer cet homme. அப்பொழுது பிலிப்பு அவரை பார்த்து கேட்கிறார், நீங்க வாசிக்கிறது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி. Et donc Philippe lui pose la question, est-ce que vous comprenez ce que vous lisez à travers ces écrits? அதுல எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியுதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. Et il demande, est-ce que vous comprenez ces écrits que vous êtes en train de lire maintenant? அப்ப அவர் சொல்றார், நீங்க ஒழுங்குபடுத்தினா தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மறுபடியாக அங்க பதில் சொல்றார். Et donc l'Éthiopien lui dit, mais c'est seulement si quelqu'un puisse m'expliquer que je peux comprendre ce que je lis. இப்ப நாம அப்படின்னு சொல்லி சொன்னா நாம நமக்கு ஒரு காரியம் தெரியும், இப்ப வாசிச்சு கொண்டு போற காரியத்தை அவருக்கு புரியக்கூடியதா இருக்குது. Peut-être que ceux qui lisent, il comprend de façon minime. ஆனா அதுல யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவருக்கு தெரியல. Mais il ne sait pas de qui est-ce qu'on parle dans cet écrit. என்ன வாசிக்கிறார் அப்படின்னு தெரியுது அவருக்கு. Parce qu'il comprend ce que lit. அவர் இப்படி நினைக்கிறார், ஒரு இது எழுதின அந்த தீர்க்கதரிசி தன்னை குறித்து எழுதி இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். L'Éthiopien pense que on parle ici du prophète parce que c'est lui qui a écrit ce livre. அப்படி நினைக்கிற பொழுது அப்பதான் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அவரிடத்துல பிலிப்பிடத்துல கேட்கிறார், அதை எனக்கு வழங்கப்படுத்த அப்படின்னு சொல்லி. Et donc cet Éthiopien demande à Philippe, alors explique-moi ce que veut dire ce que je suis en train de lire. ஒரு மந்திரி, un Éthiopien qui est un eunuque, ஒரு முன்ன பின்ன தெரியாத ஒரு இடத்துல il parle à quelqu'un qu'il ne connaît pas auparavant. சரி நீ எனக்கு இந்த வசனத்தை வழங்கப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கேட்கிறது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, Ce que cela signifie, le fait qu'il ne connaît pas une parole, et c'est un grand ministre qui demande explique-moi ce que cela veut dire. அவர் தன்னுடைய நிலைமையை தான் யார் அப்படின்னு பார்க்காம தன்னை தாழ்த்தி தேவனுடைய வார்த்தை அறியணும் அப்படி என்றத இல்ல தேவனுடைய சத்தியத்தை நான் அறியணும் அப்படி என்ற உள்ளத்தோட அவர் கேட்டதுனால La question qu'il a posée en disant expliquez-moi ce que cela veut dire, je ne comprends pas, montre son humilité parce qu'il ne comprend pas ce que veut dire la vérité. நாம கொஞ்சம் படிச்சோம் அப்படின்னா என்ன செய்வோம்? Aujourd'hui, si nous sommes quelqu'un de lettré, ஒரு காரியத்தோட நிறுத்திடுவோம். nous allons le stopper en disant parce que nous ne voulons pas se mêler, தெரிஞ்சிரும் அப்படின்னு நாம நினைச்சிரோம். parce qu'on sait quel est notre niveau et on ne veut pas dévoiler notre niveau à travers quelqu'un. ஆனா அந்த மந்திரி என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னை தாழ்த்துகிறார். Mais voilà ce que fait ce ministre, ce eunuque, il s'humilie. அங்கதான் ஆண்டவர் ஒரு பெரிய வெளிப்பாடு கொடுக்கிறார். Et c'est là que l'Éternel donne une grande révélation. பெரிய தன்னுடைய இரட்சிப்புக்குரிய வெளிப்பாட்டை தேவன் அந்த மந்திரிக்கு கொடுத்தார். Une révélation concernant le salut qui a été donné à ce ministre. அவர் இரட்சிக்கப்பட்டார். Et donc on voit qu'il est sauvé. கர்த்தருடைய பிள்ளையாக மாறினார். Il devient enfant de Dieu. பிறகு ஞானஸ்நானம் பெற்றாங்க. Ensuite il prend le baptême. பிறகு நடந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். Vous savez ce qui s'est passé par la suite. நான் சொல்ல வர காரியம் Ce que je veux vous dire maintenant. ஆண்டவர் நம்மோடு கூட பேசணும் அப்படின்ற தாழ்மை உள்ள இதயத்தோட நாம கேட்போம் அப்படின்றால் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலைக்குரிய வார்த்தை தேவன் தருவார். Si aujourd'hui vous avez le cœur à écouter ce que l'Éternel veut parler, si vous vous humiliez entre les mains de l'Éternel, il est certain que l'Éternel vous parlera. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசணும் அப்படின்றது உங்களுக்கு தருவார். Il est certain que l'Éternel vous parlera ce que la parole veut vous annoncer aujourd'hui. அதனால நீங்கள் விடுதலை அடைவீர்கள். Et donc ainsi vous obtiendrez une délivrance. தேவன் உங்களுடைய அந்த தருகிற அந்த வெளிச்சம் உங்களை வாழ வைக்கும். Et la lumière que l'Éternel voudra vous donner vous donnera également la vie. அதனால ஒரு முறை ஆண்டவருடைய செய்தியை கேட்கிறப்போ தாழ்மை உள்ள இதயத்தோட கேட்போம். C'est pourquoi à chaque fois que nous venons pour écouter la parole de Dieu, c'est qu'avec un cœur d'humilité que nous devons venir. இந்த வார்த்தைக்குள்ள நீங்க எனக்கு சொல்ற செய்திதான் என்ன அப்படின்ற நல்ல உள்ளத்தோடு நீங்க கேட்கிற பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். C'est lorsque nous avons un cœur apprêté, c'est-à-dire un cœur humble où nous voulons que l'Éternel fasse comprendre sa parole. À ce moment-là, l'Éternel nous parlera. வெளிப்பாடு தர முடியாதுன்னா Moi, je ne peux pas vous donner la révélation. வெளிப்பாடு தேவன் மாத்திரம் தான் தருவார். Parce que la révélation, c'est seulement l'Éternel qui peut vous la donner. வெளிப்பாட்டை யாருமே எந்த பெரிய போதகர் நீங்க எல்லாம் வேதத்தை படிக்கிறவங்க அப்படின்னா நீங்க என்னதான் முயற்சி செய்து படிச்சாலும் அதுல எழுதப்பட்டிருக்கிற காரியங்களும் புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனா உங்களை விடுதலையாக்குற செய்தி அது தேவன் மாத்திரம் தான் உங்களுக்கு அதுக்குள்ள. N'importe quel pasteur, n'importe quel évangéliste ne pourra vous apporter la révélation. C'est seulement l'Éternel qui pourra vous donner la délivrance de la parole et également la révélation afin que vous puissiez vivre une vie affranchie. அதனால அந்த விருப்பத்தோட ஆசையோடு கூட அந்த ஜெபத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. Donc c'est avec ce désir, cette prière aujourd'hui que nous devons chacun écouter la parole de Dieu. ஓகே, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை திருப்பிக் கொள்வோம். Le livre de Philippiens. இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் ஒரு அற்புதமான
அற்புதமான நிருபம். Ce livre est un livre vraiment extraordinaire. நான் ஒரு செய்தி இதிலிருந்து ஒரு செய்தியை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். Et c'est juste une prédication, un sermon que je vais partager avec vous. இந்த பிலிப்பியர்கள் நிருபத்தை வந்து பவுலடியார் வந்து சிறைச்சாலையில் இருந்து தான் எழுதுகிறார். L'épître aux Philippiens a été écrit par l'apôtre Paul lorsqu'il était en prison. சிறைச்சாலை வந்து இருந்து அவர் கடைசியாக மரணிக்க போகிற ஒரு தருவாய் தான் அவருக்கு இருந்துச்சு. Et on voit que c'était sa dernière poursuite parce qu'il était condamné à mort. அவருடைய சிறைச்சாலை அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவரை கால் எல்லாம் இன்னொரு அவரை பாதுகாக்கிற அந்த சிறைச்சாலை அதிகாரியோட கட்டி விட்டுருவாங்க. Et on voit qu'à cette époque-là, on lui mettait donc des menottes également, on enlaçait ses pieds également avec la personne qui était guide, geôlier dans la prison pour qu'il ne puisse pas agir seul. ஆனா மற்றவர்களோடு பேசுறதுக்குரிய ஒரு சுதந்திரம் அவருக்கு இருந்துச்சு. Il avait la liberté de parler à d'autres. ஒரு சங்கடமா 3 நேரமும் மாறி ஒவ்வொரு பாதுகாவலர் வந்து அவரோட கூட சங்கிலி மாட்டி கொள்வாங்க. Et à chaque fois par contre on lui enlevait donc ses menottes, cette chaîne avec d'autres personnes, mais il était tout le temps enchaîné avec d'autres. இக்கட்டான சூழ்நிலை. Et donc c'est une situation très difficile. அப்படி அவர் அந்த தருணத்துல இருந்து தான் இந்த நிருபத்தை அவர் எழுதுறார். Et c'est dans une telle situation que l'apôtre Paul a écrit cet épître. அப்படி எழுதுற பொழுது அவருக்கு எழுதுனதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் அந்த திருச்சபைக்கு நன்றி சொல்றதுக்காக எழுதுறார் அந்த கடிதத்தை. Le motif donc de l'écriture de cette lettre, c'est pour remercier l'église. அவருக்கு கஷ்டமான சூழ்நிலை நேரத்துல எல்லாம் அவருக்கு உதவி செய்தவர்கள் இந்த பிலிப்பு சபை மக்கள். Parce qu'à chaque moment où il était dans les tourments, dans les difficultés, c'est l'église de Philippe qui les a aidés. அது மாத்திரம் இல்லாம ஒரு ஊழியக்காரனை அவருக்கு உதவி செய்யறதுக்காக அனுப்பி இருந்தார். Ils avaient également envoyé un serviteur de Dieu pour pouvoir l'aider. அவர் அங்க போய் இருந்து அவருக்கு சமைச்சு எல்லாம் கொடுத்திருக்காங்க. Et on voit que ce serviteur est parti et donc on lui a apporté à அதனால manger. அவருக்கு நன்றி சொல்றதுக்காக அவர் அந்த நிருபத்தை எழுதுகிறார். Et donc Paul écrit ce livre afin de remercier cette église de Philippe. அப்பதான் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா எழுதுற பொழுது அவங்க தனக்கு வருகிற பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து அவர்கள் சோர்ந்து போக கூடாது என்பதற்காக afin que parmi les tribulations, les lamentations, les situations qu'ils rencontrent, afin qu'ils ne soient pas découragés, Paul leur écrit. நாம பிரச்சனைகளை எல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படி என்றது எல்லாவற்றையும் அங்கே அவர் எழுதுகிறார். Il leur explique également par quelle vision est-ce que nous devons aujourd'hui apercevoir les problèmes que nous rencontrons. தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை அங்கே எழுதுகிறார். Parce qu'il l'écrit en montrant l'expérience de sa vie. அதனால தான் அவர் சிறைச்சாலையில இருந்து ஒரு கடிதத்தை எழுதுகிற பொழுது நீங்க சந்தோஷமா இருங்க என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. Parce que en vérité c'est une situation difficile, étant dans une prison, écrire une lettre et écrire ce verset, réjouissez-vous toujours dans le Seigneur, je le répète, réjouissez-vous. ஆனா நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்றதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அவர்களுக்கு காண்பித்து எப்படி பிரச்சனைகளை எல்லாம் நாம் பார்க்க வேண்டும் என்கிறதை குறித்து தான் அந்த நிருபத்தில் அவர் எழுதுகிறாங்க. Même si sa situation n'est pas correcte pour lui, même si elle n'est pas joyeuse, il montre à l'église de Philippe que malgré les problèmes, malgré ces tribulations, il faut être joyeux en Christ. அதனால நாமளும் வந்து எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாமளும் அந்த பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட விதத்துல நாம வந்து பிரச்சனைகளை கையாளுகிற பொழுது பிரச்சனைகளை நாம் பார்க்கிற பொழுது நாமளும் அவர் சொல்ற மாதிரி இல்ல அவரை போல எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தோஷமாக இருக்க முடியும். C'est pourquoi nous aussi nous devons nous mettre à la place et comprendre ce verset, parce que même si nous traversons des situations qui sont délicates ou difficiles, nous devons avoir cette joie comme nous encourage l'apôtre Paul. Imaginons aujourd'hui que nous traversons une situation difficile. Nous sommes très vite découragés. Nous perdons notre allégresse. Et donc ce qui se passe automatiquement, c'est que dans toutes les affaires qui sont liées au ministère de Dieu, nous reculons également. Premièrement, nous allons stopper la prière. On vient diminuer le temps de prière. Ensuite, nous allons également arrêter la lecture de la Bible.
கொஞ்சமாக நாம குறைக்க ஆரம்பிப்போம். Et petit à petit, nous ne viendrons pas à l'église non plus. இல்ல மற்றும் தேவனுடைய காரியங்களிலே நாம் என்ன செய்வோம் அப்படினு சொன்னா சோர்ந்து போக ஆரம்பிச்சிருவோம். Ou bien dans les affaires spirituelles, tout simplement, nous sommes découragés et nous ne prenons plus part avec joie. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச எலியா தெரிந்தானே நமக்கு. Vous connaissez tous ce prophète Élie. அவர் மாதிரி தான் நாமளும் மாறுவோம். Nous aussi, nous passons comme lui. எல்லாம் சுமூகமாக அவருக்கு ஆண்டவர் செய்கிற பொழுது தான் பெரிய ஆள் மாதிரி காண்பிச்சு கொள்வாங்க. Quand Dieu est là et nous fait des choses, alors nous nous montrons comme si nous sommes une personne importante. ஆனா அதே நேரத்துல அவரை கொல்ல போறான் அப்படின்னு சொல்லி செய்தி கேட்கிற பொழுது ஒரு அந்த செடிக்குள்ள போயிருந்தா நான் நல்ல மனுஷன் இல்லைன்னு அந்த நேரம் தான் தெரிய வரும். Et lorsqu'on voit que les personnes viennent pour le tuer, il s'était donc assis en dessous d'un arbre et il se dit que je ne suis pas un bonhomme. Nous faisons pareil dans notre vie. நாம் மரிச்சு போனா நல்லது அப்படினு அப்படிலாம் சொல்ல வரோம். Et nous disons même que peut-être il vaut mieux que nous mourons aujourd'hui. அப்படிதான் சந்தோஷத்தை நாம் இழந்து போயிடுவோம் அப்படினா. Parce que nous avons perdu la joie. நாம் சோர்வுக்குள்ள உட்படுத்தப்படுவோம். Et donc nous sommes dans la tristesse, dans le découragement. அந்த சோர்வு நம்ம என்ன செய்வோம் அப்படினு சொன்னா voilà ce que va nous faire. தேவனிடத்திலே இருந்து நம்மளை என்ன செய்வோம் அப்படினா தூரப்படுத்தும். Et donc cette tristesse va nous éloigner de la présence du Seigneur. அப்ப அதனால தான் பவுல் பிரச்சனைகளை நீங்க பார்த்துட்டு இப்ப சில நேரங்கள் நாம நேசிக்கிற ஆட்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா சோர்ந்து போய் கடவுள் அவங்களுக்கு உதவி செய்யலையா அப்படின்னு நினைச்சிட்டெல்லாம் நாம் என்ன செய்கிறோம். அப்ப கடவுள் அவர் அன்பில்ல போல இருக்கு அப்படின்னு நாமளும் கொஞ்சம் Parfois, les personnes que nous aimons, si elles sont dans une difficulté, nous nous demandons, mais alors est-ce que ces personnes ont fait quelque chose de mauvais? Est-ce que Dieu s'est éloigné de leur vie? Et nous-mêmes, des fois, nous nous éloignons de ces personnes qui nous ont été proches. இந்த மாலை நேரத்துல கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற நீங்கள் உங்களை சிந்திச்சு பாருங்க. மட்டாக்களத்துல உங்களை சிந்திச்சு பாருங்க. நாம முந்தி தேவனிடத்தில் அக்கறையாக இருந்தது போல நாம் இன்னைக்கு இருக்கிறோமா? En cette belle après-midi, il faut que chacun de nous puissions méditer notre situation. Est-ce que mes rapports avec Dieu sont identiques avant et aujourd'hui? நாம் முந்தி ஆண்டவரை நேசிச்சு அவரை கிட்டி போறதுக்கு பிரயாசப்பட்டது மாதிரி நாம் இன்னைக்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோமா? Auparavant, j'avais une relation spirituelle avec le Seigneur, je cherchais à m'approcher de lui. Est-ce qu'aujourd'hui je fais des efforts pour m'approcher de lui? நாம் பல நேரங்களில் நம்ம குறிச்சு இப்படி கேள்வி கேட்டா நாம சொல்லக்கூடிய ஒன்று ஏதோ நாம் முந்தி மாறி இல்ல அப்படின்னு தான் நாம சொல்லுவோம். Si on nous pose cette question, nous avons tendance à dire c'est vrai que je ne suis pas comme avant. முந்தி நல்லா பைபிள் படிச்சோம் பிரதர், நான் இப்போ பைபிள் படிக்கிறது குறைவு, படிக்கிறேன் ஆனா குறைவு. Avant je lisais beaucoup la Bible, je prenais plaisir, mais c'est vrai que maintenant je ne prends pas plaisir ou je lis moins. முந்தி நல்லா ஜெபம் பண்ணேன், ஆனா இன்னைக்கு ஜெபம் பண்றது குறைவா இருக்குது. Avant je faisais des prières, j'étais fervent dans la prière, mais aujourd'hui je suis découragé. முந்தி சுவிசேஷ ஊழியத்துக்கு போறதுல நான் விருப்பம் உள்ளவனா இருந்தேன், இப்போ எனக்கு பெரிய விருப்பம் இல்லாம இருக்குது. Avant je prenais plaisir à annoncer l'évangile et aujourd'hui je n'ai plus cette volonté comme avant. ஆனால் பவுலுக்கு வந்த பாடுகளும் பிரச்சனைகளும் அவரை ஒன்றிலிருந்து பின்னடைய வைக்கவில்லை. Mais les persécutions, les situations difficiles, les troubles qu'ont rencontrés Paul n'ont jamais fait en sorte qu'il puisse s'éloigner du Seigneur Jésus-Christ. அவள் பார்க்காத பிரச்சனையே இருக்கல. Il n'y a pas de problèmes qui sont inconnus à l'apôtre Paul. அவள் சந்திக்காத பிரச்சனையே இருக்கல. Il n'y a pas de nouveaux problèmes qu'aurait eu Paul dans sa vie. ஆனால் பவுலை என்ன செய்யல அப்படினு சொன்னால் பிரச்சனைகளும் பாடுகளும் அவரை தடுத்து நிறுத்தவில்லை. Mais les problèmes, donc les tribulations n'ont pas arrêté Paul dans la course spirituelle vers le Seigneur. அப்படினா அவருக்குள்ள இருக்கிற அந்த இது நமக்கு வேணும். C'est-à-dire que cette fervence, cette joie, cette spiritualité qu'il y avait en Paul, il faut qu'elle existe en nous. அவரை தடுத்து நிறுத்த முடியாத பிரச்சனை அதுக்கு காரணமா இருந்தவைகள் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொன்னால் நாமளும் பவுலை போல முன்னேறி கொண்டு போவோம், நாம் வளர்ந்து கொண்டு போக முடியும். Quels que soient les motifs, quels que soient les problèmes rencontrés par Paul, cela ne l'a pas découragé, il n'a pas diminué sa course vers le Seigneur. Ainsi, nous devons être zélés et avoir ce même esprit pour avancer vers le Seigneur. Voilà ce dont nous avons besoin, ce que nous devons chercher. பவுல் பார்க்காத பிரச்சனை ஏராளம் இருக்குது. Il y a beaucoup de problèmes rencontrés par Paul. பவுல் ஏராளமான பிரச்சனைகளை பார்த்தார். Il y a énormément de problèmes qu'a rencontré Paul. பசி பட்டினி என்று சொல்லி ஏராளமானதில் இருந்துச்சு. Il était dans la faim, il était dans la famine. சிறைச்சாலை. Il avait une vie dans une prison. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல சிறைச்சாலை வாழ்க்கை. Pendant plus de 5 années, il a vécu dans la prison. சொல்ல போனா 20-22 வருஷம் தான் அவர் வெளியில தெரிஞ்சார். மற்றெல்லாம் சிறைச்சாலை அனுபவங்களே இருந்துச்சு. Il y a que 20 ou 22 années où il a fait le ministère et les autres années, il était dans la prison.
சிறைச்சாலை அனுபவங்கள் அப்படின்னு சொல்ற பொழுது சும்மா இருக்கல. இந்த பிலிப்பி திருச்சபைக்கு அவர் பிரசங்கம் பண்ணின அந்த தருணத்திலே தானே அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். On voit que c'est lorsqu'il a prédit la parole pour l'église de Philippe qu'on est venu le prendre et le mettre en prison. அவர் சும்மா அடைச்சு போடல சிறைச்சாலையில. On ne l'a pas laissé simplement dans la prison. பவுலையும் சீலாவையும் கட்டி போட்டிருக்கிறாங்க. On a enchaîné Paul et Silas et on les a mis en prison. ஆனா அந்த சாமத்துல இருந்து ரெண்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்றாங்க. Et on voit que même là à l'aube tous les deux étaient ensemble, ils louent le Seigneur et ils prient. அப்படினா பவுலுடைய அந்த சங்கிலி அவர் என்ன செய்யல, அவருடைய சந்தோஷத்தை எடுத்து போடல. அவர் அப்பையும் சந்தோஷமாக தான் இருந்திருக்கிறாங்க. On voit que donc les chaînes de Paul ne l'ont pas enchaîné parce qu'on voit qu'il a été délivré parce que la joie de Dieu était en lui. நமக்கு ஒரு நேரம் ஜெபத்துக்கு சரியான விதத்துல கர்த்தர் பதில் சொல்லல அப்படினா கர்த்தருக்கு விரோதமாக நாம் முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஆண்டவர் உண்மையாக இருக்கிறாரா அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஆனா உள்ளுக்குள்ள நினைப்போம். Aujourd'hui, si nous avons des situations que nous prions et que l'Éternel ne nous répond pas, on ne dit pas dans notre bouche que l'Éternel n'est pas là, mais au fond de nous, nous murmurons, nous pensons ainsi. சில நேரங்கள்ல ஒரு நேரம் சாப்பாடு நமக்கு கிடைக்க முடியாம போச்சுது அப்படின்னா நம்ம ஒரே மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவோம். Parfois, si nous avons un moment où nous n'avons pas à manger, la situation n'est pas propice, nous pensons à réfléchir de différentes manières dans notre chair. இவ்வளவு வருஷம் ஆண்டவரை நான் பின்பற்றேன், ஆண்டவர் இந்த காரியத்துல எனக்கு ஒன்னு செய்ய முடியாம போச்சுது அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கெல்லாம் நாம ஆரம்பிச்சிருவோம். Dans une telle situation, nous murmurons en disant mais en tant d'années l'Éternel m'a guidé, il était avec moi et qu'est-ce qui se passe aujourd'hui? Nous parlons contre le Seigneur. நம்ம கேட்ட விதத்துல கர்த்தர் நடக்கல அப்படின்னு சொன்னா முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவோம். Si l'Éternel nous guide pas d'après notre faveur, d'après notre pensée, alors nous murmurons contre lui. ஆனா பவுலுக்கு விரோதமாக பல காரியங்கள் நடந்துச்சு. ஒரு நேரமும் கூட அவர் பின்னுக்கு ஆரம்பங்கள்ல சில தவறுகள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது உண்மை. ஆனா அது வளர வளர அவருடைய வாழ்க்கையின் வளர்ச்சி அவர் தேவனண்டையில இன்னுமாக கிட்டி சேர பண்ணிச்சு. Il est vrai que dans les débuts de sa vie chrétienne, Paul a rencontré beaucoup de tribulations, mais malgré les problèmes qu'il a rencontrés au cours de sa vie, il n'a jamais abandonné le Seigneur. Au contraire, il s'est rapproché de Dieu malgré les persécutions qu'il a rencontrées. அதனால நமக்கும் தேவை அந்த பவுல் எப்பொழுதும் சந்தோஷமா இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்றத புரிஞ்சுக்கொண்டு நாமளும் அதை நாடி எந்த சூழ்நிலையிலையும் நாம் சந்தோஷமா இருப்போம். De même, nous devons comprendre qu'est-ce qui a fait que Paul ne s'est pas arrêté dans ses problèmes, qu'il a poursuivi l'Éternel et que cette joie était en lui. Nous devons chercher ainsi. இப்போ சில பேர் இந்த அதிகாரத்தில் அவர் எழுதுகிற சில காரியங்கள் சொல்றார், நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன் அப்படின்றதே அவர் சொல்லி எழுதுகிறார். Parfois, il écrit lorsqu'il est dans la prison. அது மாத்திரம் இல்லாம இன்னொரு காரியம் சொல்றாரு, எனக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்றார்கள் அப்படின்னு. Il dit également qu'aujourd'hui j'annonce l'évangile. ஒரு சிலர் எனக்கு பிரச்சனை தரணும் அப்படின்றதுக்காக சுவிசேஷம் பிரசங்கம் பண்றாங்கன்றார். Et il dit également qu'il annonce l'évangile afin que certains lui donnent des persécutions. அப்ப இதெல்லாம் நாம இப்படி நமக்கு விரோதமா யாராவது ஊழியம் செய்யறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னாலே நீங்க எல்லாம் நானும் எல்லாம் என்ன செய்துருவோம், குழம்பிடுவோம். Si on pense ainsi que certaines personnes sont contre nous, si nous annonçons l'évangile ou si nous faisons le ministère de Dieu, nous-mêmes nous n'allons pas pouvoir rester tranquilles. சில நேரம் அவங்கள பார்த்து இவன் நல்ல ஊழியக்காரன் இல்ல தீமையான வார்த்தைகளையும் சில நேரம் என்ன செய்துருவோம், பேசலாம் ஆரம்பிச்சிருவோம். Si quelqu'un nous dit par exemple cet homme n'est pas un bon serviteur de Dieu, nous allons parler mal à son encontre. ஆனா பவுல் வித்தியாசமாக அப்படிப்பட்டவர்களை எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறார். Et on voit que Paul voit toutes ces situations d'une vision différente. நாம என்ன செய்வோம் யோசிச்சு பாருங்க. Mettons-nous à cette place, comment est-ce que nous allons réagir? நமக்கு விரோதமாக யாராவது செய்யறாங்கன்றாலே தெரிஞ்சிட்டாலே நம்ம சில நேரம் ஜெபத்துல என்னென்னலாம் சொல்ல, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்கிறான், இவனுக்கு இப்படி எல்லாம் செய்யுங்க, இவனுக்கு தீமைதான் நடக்கணும் அப்படின்றதெல்லாம் சில நேரம் என்ன செய்வோம், நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். Aujourd'hui, si nous savons clairement que face à nous quelqu'un est en train d'agir mal, nous allons même le mettre dans la prière et dire au Seigneur, regarde tout ce qu'il fait, il faut qu'il lui arrive cela ou cela. Nous parlons en malheur. Mais Paul n'a pas fait ainsi. Parce que le regard, la vision de Paul était différente. Il dit également que Christ est la vie et donc peu importe la mort, elle ne fera rien. Aujourd'hui, qu'est-ce qui se passe quand nous sommes gravement malades?
கடவுளுக்கு விரோதமா பேசுறது அதிகமா இருக்கு எனக்கு தெரிஞ்ச விதத்துல. Le pasteur dit, je pense que par contre, nous parlons peut-être contre Dieu parfois. ஆனா பவுல் மாதிரி இந்த வார்த்தை அந்த டைம்ல சொல்லுவோமா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், நம்முடைய முழு ஜெபமும் நாம் சுகமாவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்கு. Est-ce qu'aujourd'hui je dirais à ce moment-là de maladie, Christ est ma vie, peu importe la mort, est-ce que je parlerai de cette manière? நீங்க சுகமாறதுக்கு ஜெபம் பண்ண கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா நம்முடைய சிந்தனை முழுக்க என்ன இருக்குன்னு சொல்ல இப்படி சொல்ல மாட்டோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு நாம் என்ன சொல்ல மாட்டோம், சொல்ல மாட்டோம். தப்பிட்டா தான் நமக்கு நல்லா இந்த பிள்ளைகளை பார்க்கணும், வைஃப் பார்க்கணும், அண்ணா அப்பா அம்மாருக்கு உதவி செய்யணும் அப்படின்னுலாம் நினைச்சு இதெல்லாம் அவருக்கு முன்னாடி கொண்டு போவோம். Aujourd'hui, même si nous sommes dans la maladie, est-ce que nous allons parler comme l'apôtre Paul qui dit que Christ est ma vie et donc même si je meurs, c'est un gain? Nous ne dirons jamais cela. Nous allons mettre devant nos yeux notre famille, nos enfants, nos parents et nous allons montrer à l'Éternel que nous avons toutes ces choses, toutes ces situations à régler. Voilà comment nous allons agir en tant qu'hommes. Je ne veux pas vous raconter beaucoup d'histoires. Mais ce que je veux vous dire maintenant, je veux vous dire la raison, le motif pour lequel Paul a toujours été rempli de joie. Lorsque vous lisez l'épître écrite aux Philippiens, seulement dans le premier chapitre, il n'y a que 30 versets dans ce premier chapitre. Et jusqu'à ces 30 versets, 17 à 18 fois, il emploie le mot Jésus-Christ. வார்த்தைகளிலும் சில இடங்களிலே 2-3 தடவைக்கு மேலாக இயேசு என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். On voit que dans certains versets, voire même 2 fois, il emploie le mot Jésus-Christ. அப்படின்னு சொன்னா பாருங்க, அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி காண்பிக்கிறாங்க அந்த இடத்துல. Il montre à ce moment-là toutes les choses qu'il a fait. வாழ்த்து சொல்ல ஆரம்பிக்கிறார். Il commence à saluer. அதுக்குள்ள 2 தடவை இயேசுவோட பேரை சொல்றாங்க. Et là aussi il dit 2 fois, il emploie le mot de Jésus-Christ. பிறகு உங்களுக்குள்ள நற்கிரியை செய்தவர் அப்படி என்று சொல்றது இடத்துல தொடங்கினவர் முடிப்பரியந்தம் செய்வார் அப்படி என்று சொல்ற இடத்துலயும் அதுலயும் இயேசு என்ற பெயரை அவர் பயன்படுத்துகிறார். Il parle également de faire de bonnes œuvres au début et jusqu'à la fin, et là aussi il emploie le nom de Jésus-Christ. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன் அப்படி என்று சொன்ன இடத்துலயும் அதுலயும் இயேசு கிறிஸ்துவின் பெயரை பயன்படுத்துகிறார். Il dit également je fais des prières pour vous et il emploie également le nom de Jésus-Christ. இப்படியே நீங்க ஒவ்வொரு காரணங்களை நீ கவனிச்சு பார்க்கிற பொழுது அவர் இயேசு இயேசு அப்படி என்ற அவர் அங்கே எழுதி இருக்கிறதை நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. Si vous lisez en détail les versets de ce chapitre 1, vous allez voir qu'à plusieurs reprises, il emploie le nom de Jésus-Christ. அப்ப பாத்தீங்கன்னா இதுல இருந்து சொல்ல வர்ற செய்தி என்ன அப்படினு சொன்னா, donc ce que je veux vous dire à travers cette parole, அவருடைய இதயத்துக்குள்ள நிறைஞ்சிருந்தவர் இயேசு. La personne qui était remplie dans le cœur de Paul, c'est Jésus-Christ. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் எப்பவும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு மூல காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய இருதயம் எவ்வளவுக்கு இயேசுவாலே நிறைந்திருக்கிறதோ அவ்வளவுக்கு தான் அவன் என்ன செய்யலாம் அப்படின்றால் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்க முடியும். Quel est l'essence particulier donc du fait qu'il ait cette joie dans son cœur? C'est parce qu'il était rempli par Jésus-Christ. Donc si un homme était si joyeux, c'est parce qu'il était à tel point rempli par le Seigneur Jésus-Christ. Paul பயப்பட்ட நேரங்கள் இருக்கிறது. Il y a certainement des moments où Paul a eu peur. மரணத்துக்கு பயப்பட்ட நேரங்கள் இருக்கிறது. Il a eu peur concernant la mort. ஆனா இந்த இடத்துல நான் வர்ற பொழுது அவர் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படி என்று சொல்கிறார். On voit que même dans ces situations-là, il dit Christ est ma vie, la mort est un gain. அப்படின்னு சொன்னா பவுலுடைய இதயத்துல வர அவர் இயேசுவால் நிறைந்தது நிமித்தம் தான் அவர் எப்பொழுதும் சந்தோஷமா இருந்ததற்கு காரணமாக இருக்கிறது. Parce que dans la vie de Paul, on voit que petit à petit, la joie concernant le Seigneur Jésus-Christ a grandi. C'est pourquoi, malgré les problèmes, il était rempli de cette joie. நம்ம அடிக்கடி தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நீங்க சபையில காணப்படலாம், ஆனா இருதயத்துக்குள்ள இயேசு முழுமையடைஞ்சிருக்கிறாரா அப்படி என்பது கேள்வி. Peut-être que dans nos situations,
Comme nous ne sommes pas heureux, nous avons des problèmes, nous murmurons. Peut-être que les autres ne le voient pas, mais la question c'est est-ce que Jésus-Christ aujourd'hui est bien rempli, plénitude dans mon cœur? அவள் பாருங்க எடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் இயேசு என்று சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவருடைய இதயத்துக்குள்ள நிறைஞ்சி இருக்கிறது இயேசுன்றபடினால அவருடைய எல்லா காரணத்துக்கும் இயேசுதான் காரணம் என்று அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. Pourquoi est-ce que d'après ce chapitre, par exemple, Paul à chaque fois parle de Jésus-Christ? Parce que Jésus-Christ était tellement rempli dans son cœur qu'à travers chaque situation, à travers chaque problème, il ramène Jésus-Christ en avant. ஒருவன் அதிகமாக பணத்தை குறித்து பேசுறான் அப்படின்னா Si quelqu'un parle davantage de l'argent, யோசிக்கணும் பணம் உள்ளுக்குள்ள இருக்குது அப்படின்றது. il faut se dire qu'il a beaucoup d'argent. இல்ல ஏதாவது ஒண்ணு குறித்து அதிகமாக ஒருத்தன் பேசுறான் அப்படின்னு சொன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம் அது அவருடைய இதயத்தின் ஆளுமையாக இருக்கிறது என்கிறதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளலாம். Ou bien si vous avez un frère ou une sœur qui parle d'un sujet non-stop à chaque fois, ça veut dire que ce sujet, il est hanté par ce sujet, il est concerné par cela. நீங்கள் என்னத்தை அதிகமாக பேசுகிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்க. Alors réfléchissons chacun individuellement de quoi est-ce qu'aujourd'hui nous parlons dans notre vie. அதுதான் உங்களுடைய சந்தோஷத்தை கிளப்புது. Parce que c'est cela en fait qui empêche la joie éternelle. ஆனால் உங்களுடைய பேச்சுகளும் உங்களுடைய இதயத்தின் ஞானமும் இயேசு என்று இருக்கும் அப்படின்னு சொன்னால் Mais si nos paroles, nos pensées dans notre cœur concernent le Seigneur Jésus-Christ, நீங்க எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருக்கீங்க. alors dans toute situation vous serez heureux. அவர் சில பிரச்சனைகளை பார்க்கிற விதம் இவர்கள் இந்த சுவிசேஷம் தனக்கு விரோதமாக அறிவிக்கிறாங்கன்னு சொல்றாருல. Par exemple, il nous raconte ici dans ce verset chapitre que l'évangile est annoncé contre lui. நாம என்ன அவங்கள பேசியிருப்போம். Nous par exemple, nous serons contre ces personnes. நான் இந்த சபை இருக்கிற இடத்துல வந்து இவன் பிரச்சனை பண்றானே அப்படின்னு பேசுவோம். Pourquoi est-ce qu'il parle de façon mauvaise et on dira cela même à l'église? ஆனா பவுல் எப்படி சொல்றாரு தெரியுமா? Et vous savez comment Paul réagit? இயேசு நிறைஞ்சிருந்ததனால Comme Jésus était rempli en lui. அவர் சொல்றாரு எப்படின்னு சொன்னா எவ்விதத்திலும் எப்படி அவங்க பொறாமையில செய்றாங்களா எரிச்சல செய்றாங்களா நல்ல நினைவோட சொல்றாங்களா அது எனக்கு பிரச்சனை தேவனுடைய நாமம் இயேசுவின் நாமம் மகிமைப்படுகிறது என்கிறதே அவருடைய பார்வையாக இருக்கிறது. Malgré que ces personnes-là annoncent l'évangile d'une mauvaise manière et parlent contre lui, voilà comment Paul réagit. Il dit quelle que soit la situation, que ce soit à cause de l'amertume, de la jalousie ou des rivalités qu'il parle ainsi, la joie du Seigneur Jésus-Christ est remplie en moi. Donc il parle au nom du Seigneur Jésus-Christ. இன்னொரு சம்பவம் சொல்றேன் உங்களுக்கு. Je vais vous raconter une autre circonstance. பவுல் வந்து சங்கிலியால இன்னொரு ஆளோட தான கட்டி போட்டாங்க. Vous avez dit tout à l'heure que Paul était enchaîné avec une autre personne au niveau des pieds. சிறைச்சாலைக்குள்ள இருந்து எனக்கு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறது எனக்கு நல்லது அப்படி என்று சொல்லி ஒருத்தருமே சொல்ல மாட்டோம். Personne ne dira aujourd'hui qu'il est bien pour moi de rester en prison. ஆனா பவுல் சொல்றார். Mais Paul l'a dit. நான் அதை காண்பிக்கிறேன் உங்களுக்கு வசனத்துல. Je vais vous montrer வாசிப்போம் à travers les versets où est-ce que cela est dit. ஓகே அதுல முதலாம் அதிகாரம் Philippiens chapitre 1 13வது வசனத்தை பாருங்க. verset 13. அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி சகோதரரில் அநேகரின் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடங்கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். En effet, dans tout le prétoire et partout ailleurs, nul n'ignore que c'est pour Christ que je suis dans les liens. Et la plupart des frères dans le Seigneur, encouragés par mes liens, ont plus d'assurance pour annoncer sans crainte la parole. சகோதரரே எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். Je veux que vous sachiez, frères, que ce qui m'est arrivé a plutôt contribué au progrès de l'évangile. நீங்களும் நானும் சொல்லுவோமா நமக்கு நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு இது ஏதுவாயிற்று என்று சொல்லுவோமா? Est-ce qu'aujourd'hui vous et moi nous parlerons ainsi en disant malgré les problèmes que nous rencontrons aujourd'hui, cela contribue au progrès de l'évangile? ஆனா பவுல் சொல்றாங்க எனக்கு நடந்த அந்த கட்டுகள் வந்து எனக்கு கிடைச்ச அந்த கட்டுகள் வந்து சுவிசேஷம் பிரபல்யமாகிறதுக்கு ஏதுவாயிற்று அப்படின்னு சொல்றார். Mais Paul le dit dans cette situation, malgré que je suis enchaîné aujourd'hui dans la prison, cela contribue à annoncer l'évangile. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலாக அந்த சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. Et donc ça fait déjà plus de 2 ans lorsqu'il écrit ce livre qu'il est en prison. நான் ஆரம்பத்துல சொன்ன ஒவ்வொரு முறையும்
அவர் அந்த ஷிஃப்ட் மாறுகிற பொழுது அவர் இன்னும் மாறி மாறி செயின்ல இன்னொருவரோடு கட்டி விடுவாங்க. Chaque fois, lorsqu'il y a des rotations, on changeait la personne qui était enchaînée avec l'apôtre Paul. அப்ப அதெல்லாம் அந்த நேரத்துல அவர் என்ன செய்தார் தெரியுமா? Vous savez comment il réagissait à ces moments? அவனுக்கு சுவிசேஷம் அறிவிச்சார். Il annonçait l'évangile. அவனும் விலகி போகலாது. Parce que d'autres personnes aussi அவனுக்கு கட்டு அவன் இவன் சுவிசேஷம் அறிவிக்கிறான் இவனை விட்டு ஓடணும்னு நினைச்சாலும் இவர் சுவிசேஷத்தை அவருக்கு பிரசங்கம் பண்ணார். Même si la personne qui était enchaînée avec lui voulait courir, il ne pouvait pas, comme ils étaient enchaînés tous les deux ensemble. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலாக ஒவ்வொருத்தரும் மாற அரசாங்கம் யோசிச்சிருக்கும் இவனோட சேர்த்து விட கூட. ஒவ்வொரு முறையும் பிரசங்கம் பண்ணி ஒரு நாளைக்கு ஒருத்தர் 8 மணிக்காலும் கேட்கணும், ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார். Donc on voit que plusieurs personnes étaient enchaînées par rotation avec Paul, qui annonçait l'évangile à chacun de ses prisonniers. Et grâce à cela, donc il a eu un progrès dans l'évangile puisqu'il a annoncé à beaucoup de personnes. Aujourd'hui, nous mettons à cette place, nous allons nous poser la question quand est-ce que nous allons être délivrés de la prison. Mais Paul a réfléchi différemment. Il s'est dit comment est-ce qu'il va annoncer l'évangile en étant dans la prison. அவருக்கு வேறு சிந்தனை வரல. நமக்கு சிறைச்சாலை இருக்கல நம்முடைய இருதயம் பிள்ளைகளால் நிறைஞ்சிருக்கும், மனைவியால் நிறைஞ்சிருக்கும், இல்ல ஏதாவது பிரச்சனைகள் நேரத்துல நமக்கு நிறைஞ்சிருக்கிறது உறவுகள் அப்படின்னு சொன்ன நம்முடைய நினைவெல்லாம் அதுக்காக எப்படியாவது வெளியே போயிடும் அப்படின்னு தான் யோசிப்போம். Paul, on voit qu'en prison a été rempli par la pensée de Christ. Alors qu'aujourd'hui dans la chair, si nous étions dans la même situation, nous allons penser à notre époux, ou bien à nos enfants, ou bien à notre famille. அதெல்லாம் எது சொல்ற என்னத்துக்கு சொல்ல வர்ற அப்படின்னா பவுல் உடைய இருதயம் முழுக்க இயேசுவாலே நிறைந்திருந்தார். Je vous dis cela pour vous montrer à quel point est-ce que le cœur de Paul était rempli par Seigneur Jésus-Christ. இயேசு மாத்திரமே அவருடைய இருதயத்துல நிறைஞ்சிருந்ததனால அவரால் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரால் சந்தோஷமாக இருக்கக்கூடியதாக இருந்துச்சு. Comme tout son cœur a été rempli par la pensée du Seigneur Jésus-Christ, à tous ces moments-là, Paul était rempli de joie. இன்னொரு வசனம் படிக்கலாம். Nous allons voir un autre verset. பாருங்க, பவுலுக்குள்ள நிறைஞ்சிருந்தது வேற இருந்திருக்கு, அதையும் காண்பிக்கிறேன். பவுல் இருதயத்துக்குள்ள இயேசுவை நிரப்பினதுனால தான் இதெல்லாம் அவருக்கு உண்டாயிற்று, அப்படி இப்படி எல்லாம் பார்க்க காரணமாயிற்று அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். Je vais vous montrer ce également par quoi était rempli Paul et pourquoi et comment est-ce que le Seigneur Jésus-Christ était rempli dans son cœur. மூணாம் அதிகாரம் Chapitre 3 du livre de Philippiens. 9வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். À partir du verset 7. ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும், இதான் முக்கியமான வார்த்தை, இதான் அவருடைய சீலாக இருந்துச்சு. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கும் அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். Versets 7 à 11. Mais ces choses qui étaient pour moi des gains, je les ai regardées comme une perte à cause de Christ. Et même je regarde toutes choses comme une perte, à cause de l'excellence de la connaissance de Jésus-Christ mon Seigneur, pour lequel j'ai renoncé à tout, et je les regarde comme de la boue, afin de gagner Christ, et d'être trouvé en lui, non avec ma justice, celle qui vient de la loi, mais avec celle qui s'obtient par la foi en Christ, la justice qui vient de Dieu par la foi, afin de connaître Christ et la puissance de sa résurrection, et la communion de ses souffrances, en devenant conforme à lui dans sa mort, pour parvenir, si je puis, à la résurrection d'entre les morts. அவர் வந்து இயேசுவை தான் அறியணும் அப்படின்றதுக்காக அவர் பிரயாசப்பட்டதுனால, அதுக்காக தனக்கு லாபமா இருந்த எல்லாத்தையும் நஷ்டையும் குப்பையுமாக எண்ணினது நிமித்தம்
இப்ப இயேசு அவருடைய இருதயத்தினுடைய முழுமையாக மாறினதுனால தான் அவர் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தார். On voit que l'objectif de l'apôtre Paul, c'était de grandir dans la connaissance du Seigneur. C'est pourquoi, même s'il avait beaucoup de gains autour de lui, il les a considérés comme des pertes. Parce que sa volonté, c'est chercher Dieu. C'est pourquoi, dans son cœur, la connaissance de Christ était remplie et il était heureux. அவருக்கு லாபமா இருந்த பல காரியங்கள் இருந்துச்சு. Il avait beaucoup de gains autour de lui. அவருடைய சந்தோஷத்தை குழப்பறதுக்கு நிறைய காரியங்கள் இருந்துச்சு. Il y avait également beaucoup de choses qui pouvaient venir contre sa joie. நான் உங்களுக்கு சொன்ன ஆரம்பத்துல அவர் பயந்த காரியங்கள் அவருக்கு இருந்துச்சு. Au départ, Paul avait également beaucoup d'angoisse. பரிசுத்தாவியானவரால எல்லா நேரமும் பவுல் நடத்தப்படல. Parce que Paul n'a pas été en tout temps dirigé par le Saint-Esprit. Lorsque Paul est parti en Asie, Paul avait déjà l'expérience d'annoncer l'évangile. Et donc il est parti en Asie. Et on voit à travers les écrits qu'il va, mais à l'encontre de la décision du Saint-Esprit. Et on voit que le Saint-Esprit lui a parlé afin qu'il n'y aille pas. Et je peux encore vous raconter autre chose. À partir du verset 5. À partir du verset 4. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளிலே விருத்தசனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். On voit dans ces versets, dans le verset 4, moi aussi cependant j'aurais sujet de mettre ma confiance en la chair. Si quelque autre croit pouvoir se confier en la chair, je le puis bien davantage moi, circoncis le 8e jour, de la race d'Israël, de la tribu de Benjamin, hébreu né d'hébreu, quant à la loi pharisien, quant aux zèle persécuteurs de l'Église, irréprochable à l'égard de la justice de la loi. Mais ces choses qui étaient pour moi des gains, je les ai regardées comme une perte à cause de Christ. Voilà toutes les choses qui étaient des gains, des points plus pour lui. C'est pourquoi partout où il allait, on accueillait Paul les bras ouverts. Par exemple, de la même manière qu'aujourd'hui, une personne très importante, qui est lettrée, qui est diplômée, on va l'inviter à s'asseoir devant. La position, les titres de Paul ont été un honneur dans les endroits que Paul traversait. Mais il a compris que la véritable paix donnée par le Seigneur Jésus-Christ était contre les honneurs apportés par les hommes. C'est une personne qui n'a même pas été persécutée concernant la loi de Dieu. Aujourd'hui, si nous avons eu ce titre, cet honneur, combien de choses est-ce que nous allons pouvoir faire dans l'Église? Toutes ces choses étaient des gains pour lui. இயேசுவால மாத்திரம்தான் நிறையணும், இயேசுதான் அந்த மெய் சமாதானத்துக்கு காரணம் என்கிறத அவர் அறிஞ்சதுனால, அவர் அறிகிறதுக்காக, அவரை தன்னுடைய இதயத்துக்குள்ள நிறைச்சு கொள்றதுக்காக அவர் என்ன செய்தார் அப்படின்னா இது எல்லாத்தையும் குப்பையும் நஷ்டமாக. Malgré toutes ces choses qui étaient des gains pour lui, tous les titres, tous les honneurs, tout ce que pouvaient lui apporter les gens dans les endroits où il allait, il comprenait que tout cela ne peut pas être comparé à la joie éternelle que le donnait le Seigneur Jésus-Christ. Donc il a considéré tout cela comme une perte. இப்படி இயேசு அறிய அறிய அவர் சந்தோஷத்துல அவர் நிறைந்து கொண்டே போனார். Et donc plus il grandissait dans la connaissance du Seigneur, plus il grandissait dans la paix et dans la joie de Dieu. அதனால தான் பவுல் 4ஆம் அதிகாரத்துல இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறார். C'est pourquoi Paul dit dans le chapitre 4 des Philippiens, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். Par le Seigneur Jésus-Christ qui me fortifie, je puis tout faire. பாருங்க, அவர் சொன்ன ஒரே ஒரு காரணம், இயேசு மாத்திரம்தான்
என்னுடைய எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லுவார். Il montre que toutes ces choses sont dues au Seigneur Jésus-Christ seulement. நான் பட்னியா இருக்கேன்னா Aujourd'hui, est-ce que je suis, பட்னியா இருக்கவும் என்னை பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். même si aujourd'hui je n'ai pas à manger, même dans cette situation, le Seigneur va pouvoir me fortifier. நீங்க உதவி செய்யறதுனால அல்ல. Ce n'est pas parce que vous aidez quelqu'un. நீங்க எனக்கு நன்மை செய்ய வந்ததுனால அல்ல. Ce n'est pas parce que vous me faites du நான் bien. எல்லா சூழ்நிலைகளையும் நான் எப்படியும் நான் வாழ கற்றுக்கொண்டேன். அதுக்கு என்னை பலப்படுத்தினவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லுகிறார். Paul dit, j'ai appris à vivre dans toutes ces situations où je n'ai pas à manger, où je n'ai personne pour m'aider, parce que j'ai la force du Seigneur Jésus-Christ. அப்படின்னா நம்முடைய இருதயமும் இயேசுவால் நிரம்பதான் நாம் எந்த சூழ்நிலையிலையும் நாம் தேவனுடைய அந்த மகிழ்ச்சியை இழந்து போகாதவர்களாக இருப்போம். C'est pourquoi si le Seigneur Jésus-Christ est rempli dans notre cœur, si la plénitude est faite par le Seigneur Jésus-Christ en nous, alors nous pouvons être fortifiés dans la joie. இன்னைக்கு நம்முடைய தவிப்பு அதான் இருக்குதா? Aujourd'hui, est-ce que cela est vraiment ce que nous recherchons? நம்முடைய ஏக்கம் அதான் இருக்குது. இயேசுவை தான் அறியணும் அப்படின்னு ஏங்குறோமா? Est-ce que réellement aujourd'hui j'ai la soif et je cherche Dieu? நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு Une fois que j'ai été sauvé, அவங்களெல்லாம் 30 வருஷத்துக்கு மேல தான் ஒரு கொஞ்ச காலம் தான் அவங்க ஊழியம் செய்தாங்க. l'apôtre Paul a fait le ministère pendant 30 ans à peu près. அதுல 5-6 வருஷத்துக்கு மேல சிறைச்சாலை வாழ்க்கையா போச்சு. Et autour de 5-6 années, il était en prison. ஆனால் ஒரு உலகத்தை கலக்கினார். Mais c'est une personne qui a fait énormément de choses dans le monde. இன்ன வரைக்கும் உலகத்தை கலக்கி கொண்டு இருக்கிறார் அவருடைய போதனைகள். Et encore aujourd'hui, on voit que toutes les doctrines, toutes les paroles de Paul sont parlées. அவருடைய போதனைகள் சபையை கட்டுகிறதுக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. Encore aujourd'hui, les enseignements de Paul aident à construire l'église. அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட 30 வருஷமாச்சு. Aujourd'hui, le pasteur dit, ça fait 30 ans qu'il est sauvé. நான் என்ன குறித்து கேள்வி கேட்கிறேன்? Il a dit, je me pose la question, நான் என்னத்தை செய்திருக்கிறேன்? qu'est-ce que j'ai fait pour Dieu? நான் ஏன் அதை செய்யல? Et pourquoi je n'ai pas fait cela? அது காரணம். La raison, பவுலுக்குள்ள இருந்த அதே தவிப்பும் வெறுப்பும் எனக்குள்ள இல்ல. la même espérance, la même soif qu'il y avait en Paul, aujourd'hui je ne l'ai pas. எனக்கு இருந்ததை சொல்றேன் உங்களுக்கு. Je vais vous dire ce que j'avais. ரட்சிக்கப்பட்ட பிறகு Une fois que j'ai été sauvé, நமக்கு அப்பைக்குதான் ஊழியக்காரர் தான் தெரியாது. parce qu'à ce moment-là, ce sont les grands serviteurs. பார்க்கிறதுல ஊழியக்காரர் தான். Nous les voyons après, à la position qui suit le Seigneur. எனக்கு அதனால அவர்களை போல மாறணும். Alors je pensais que je devais ressembler au pasteur que je voyais. இந்த சிந்தனையின் நோக்கம். Voilà comment étaient mes pensées, quel était mon objectif auparavant. நான் பிரசங்கம் பண்ணணும். Et donc je voulais annoncer la parole de Dieu. மேடையில நின்று ஏதாவது வசனத்தை வாசிக்கணும். Je voulais être sur le pupitre afin de lire ou annoncer l'enseignement. இது எனக்கு மெய்யான சமாதானம் கொண்டு வரல. Mais cela ne m'a pas apporté une paix intérieure. எனக்கு சோர்வுகளை கொண்டு வந்துச்சு. Cela m'a découragé plutôt. எனக்கு ஆண்டவர் விட்டு போயிரலாம், சபையை விட்டு போயிரலாமா அப்படின்னு நினைக்கலாம் தோணுச்சு. J'avais même des pensées indiquant, est-ce que je vais m'éloigner du Seigneur Jésus-Christ? அப்பதான் எனக்கு ஒரு ஊழியக்காரன். Et à ce moment-là, un serviteur m'a dit, பெனிகினமாய் மாறணும் அப்படின்னு தான் ஆசை. j'avais même envie de ressembler à Bénigne dans ma vie. அப்படிதான் இருக்கணும், இருந்தா அப்படிதான் ஊழியம் செய்யணும் அப்படின்றது என்னோட விருப்பம். Pour moi, c'était un serviteur modèle. Je voulais lui ressembler, faire le service comme lui. இருக்கீங்களா? எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னுக்கு. Et donc il y a 20 ans de cela, ஒரு சகோதரன் ஒரு ஊழியக்காரன் என்ன பார்த்தீங்கன்னா, un homme de Dieu est venu me dire, இயேசுவுக்கு நீ மாத்திரம் தான் தேவை. le Seigneur Jésus-Christ a besoin seulement de toi. இன்னொரு ஒரு மாதிரி நீ இருக்கணும் அப்படின்னு அவர் படைச்சிட்டு போகலாம். Ne pense pas à être comme quelqu'un d'autre parce que Dieu va créer cette personne. Mais il faut que toi, tu ressembles à toi-même. அதுக்கு பிறகுதான் இந்த வாழ்க்கை, அதுதான் என்னுடைய வாழ்க்கை திருப்பி போட்டுச்சு. Et voilà ce qui a changé, bouleversé ma vie. நான் இன்ன வரைக்கும் நான் சாதிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதாவது சாதிக்காம இருக்குன்னா ஆண்டவருக்காக ஏதாவது செய்தா அப்படின்னு சொல்ல முடியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, Mais pourquoi aujourd'hui je n'ai pas fait un grand défi dans ma vie spirituelle? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த இயேசுன்ற தவிப்பு இருக்குல்ல, இயேசுவை அறியணும் என்ற அந்த தவிப்பு இல்லாததுனாலதான் இன்றைக்கும் குறைச்சல் உள்ளவனாக இருக்கிற நீங்களும் அதே காரணத்துக்கு தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தவிப்பும் ஏக்கமும் சில நேரம் இயேசு இல்லாமல் இருக்கும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு சரி செய்து கொள்வோம். Aujourd'hui, est-ce que j'ai la soif vraiment, la volonté que le Seigneur Jésus-Christ soit en moi? Est-ce que vraiment le Seigneur Jésus-Christ, sa pensée est remplie dans mon cœur? Aujourd'hui, cherchons où est notre espérance, quelle est notre soif réellement. À nous de réfléchir. Est-ce qu'aujourd'hui nous avons soif du Seigneur Jésus-Christ? Par exemple, dans les lieux où nous travaillons, par exemple, sur mon lieu de travail,
En toutes circonstances, est-ce que je cherche à glorifier le nom du Seigneur? அதுவே நமக்கு காண்பித்து தரும் நாம இயேசுவின் தவிப்பில் அப்படி. Si nous sommes en train de nous concentrer dans nos situations de travail, nous pouvons voir vraiment si nous agissons en conformité avec Dieu ou pas. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் இருக்கீங்க. Par exemple, ici, il y a des enfants qui étudient à l'école. உங்களுடைய தவிப்பு இயேசுவா இருக்கும் அப்படின்னா Est-ce que c'est இயேசுவை எப்படியாவது சொல்லணும் இல்ல இயேசுவுக்கு சாட்சியா வாழணும் அப்படின்னு நாம என்னன்னா இப்ப ஒத்து போறோம். Aujourd'hui, est-ce que vous avez vraiment l'espérance de chercher Dieu, la soif de Dieu? Est-ce que vous voulez annoncer l'évangile à un autre élève? Ou bien aujourd'hui, est-ce que vous êtes unis avec eux dans le monde? இயேசு நம்முடைய ஏக்கமாக இருந்து Il faut que le Seigneur Jésus-Christ aujourd'hui soit notre espérance. இயேசுவை அறிய அறிய Il faut que nous ayons la volonté de grandir dans sa connaissance. நாம் தேவனுடைய மெய் சமாதானத்தை அனுபவிக்க முடியும். Et à ce moment-là seulement, nous pouvons avoir cette paix intérieure. பிரச்சனைகளும் போராட்டம் உங்களை தேவனை விட்டு தூரப்படுத்தாது. Les tribulations, les problèmes ne vous écarteront pas du Seigneur. அது தேவனின் கையில் உங்களை பிடித்து சேர்க்கும். Au contraire, elles vous rapprocheront de la présence du Seigneur. கடைசியாக Dernièrement, நீங்க இயேசுவை அறியறதுக்கு என்ன செய்யலாம்? qu'est-ce que je peux faire pour connaître le Seigneur Jésus-Christ? சொல்லி முடிக்கும். Je vais vous expliquer cela. நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். Nous allons nous lever dans la présence du Seigneur. Il va falloir que chacun de nous lisons l'épître de Philippiens chez nous. L'apôtre Paul a dit, je dois connaître le Seigneur. Et donc je considère tout ce qui est un gain pour moi comme une perte. Et donc c'est en ayant la volonté de grandir dans la connaissance du Seigneur que nous pouvons obtenir cette paix. Plus que nous grandissons dans la connaissance de Jésus-Christ, notre vision va changer. Plus je grandis dans l'intelligence de Christ, ma pensée va changer également. Et plus je grandis dans la connaissance de l'Éternel, mes paroles vont changer également. Et plus je connais l'Éternel, à ce moment-là, mes actions également, mes œuvres vont changer. Et plus je grandis dans la connaissance du Seigneur, chacun de mes actes vont être propices à la volonté du Seigneur. Mais comment je dois faire pour avoir cette connaissance du Seigneur? Il faut que j'ai soif du Seigneur. Et la deuxième chose, réfléchissons tout ce qui est un gain pour moi aujourd'hui. Réfléchissez de quoi est-ce que vous parlez dans votre vie le plus. Parce que cela est un gain pour vous. Et du moment que vous pensez que ce gain est une perte pour vous, du moment que vous considérez que ce gain est une perte devant la connaissance du Seigneur Jésus-Christ, à ce moment-là, l'Éternel sera une révélation pour vous. À ce moment-là, l'Éternel Jésus-Christ va vous montrer qui il est. Je n'étais pas une bonne personne auparavant, mais lorsqu'on m'a dit cette parole, petit à petit, l'Éternel m'a changé. Et donc ce que je veux vous dire aujourd'hui, ce que vous pensez être un gain dans votre vie, peut-être que vous lisez la Bible. Vous lisez la Bible pour grandir et pour montrer aux autres que vous connaissez la parole de Dieu. Peut-être que vous priez très bien. Peut-être que vous ne priez pas du tout chez vous. Mais dans l'église, lors des réunions, vous priez très bien. Parce que nous voulons nous montrer qui nous sommes aux autres. Il faut que vous pensiez que cela est une perte.
அவர் உங்களுக்கு தண்ணீரை ஊற்றுவார். Il faut considérer que l'image que je veux montrer de moi aux autres est une perte. Il faut que je ne considère pas mes gains comme une bonne chose, mais plutôt une perte, et avoir la soif de chercher l'Éternel, de grandir dans sa connaissance, et montrer Jésus-Christ devant les autres. ஒன்று செய்யலாம் நம்ம ஆண்டவருக்காக. Nous allons faire une chose tous ensemble. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நம்ம அறியணும், ஆனா எனக்கோ அது என்னுடைய காரியம் தான் எனக்கு முன்னுக்கு இருக்குது. Seigneur, aide-moi à te connaître, mais ce sont mes choses personnelles qui sont devant mes yeux. எனக்கு உதவி செய்யுங்க. Seigneur, aide-moi. நான் விட விருப்பப்படுறேன். Je voudrais délaisser toutes ces choses. நான் உம்மால தான் நிறைஞ்சிருக்க விருப்பப்படுறேன். என்ன உம்முடைய வார்த்தை சொல்றதுனால நான் உம்மால மாத்திரம் தான் நிறைய விரும்புறேன். Comme ta parole le dit, Seigneur, je veux être seulement rempli par ta connaissance, Jésus-Christ. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Aide-moi, Seigneur. இயேசு எப்பொழுதும் உதவி செய்வார். Parce que Jésus est toujours prêt à nous aider. எல்லாருக்கும் உதவி செய்வார். Il aide à toute personne qui lui demande. யாவருக்கும் இயேசு உதவி செய்வார். Le Seigneur aide à toute personne. எதெல்லாம் விட முடியாம இருக்கிறதோ அது எல்லாத்தையும் விட இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். Toutes les choses que vous ne pouvez pas abandonner aujourd'hui, Dieu vous aide à les abandonner. அந்த மந்திரி நான் சொன்னல ஆரம்பத்துல, அந்த மந்திரி தன்னை தாழ்த்தின பொழுது அவன் கர்த்தர் அவனை ரட்சிக்கிறதுக்குரிய வெளிச்சத்தை வெளிப்பாட்டை ஆண்டவர் கொடுத்தார். Comme le ministre éthiopien qui s'est humilié et qui a demandé la connaissance du Seigneur, l'Éternel lui a accordé cette révélation. இந்த பாரம் நம்மளை அழுத்தத்துக்கும். Il faut que nous ayons ce même poids aujourd'hui. ஆண்டவர் அறியணும் ஆண்டவரே. Seigneur, j'ai besoin de te connaître. நான் உம்மை அறியணும் ஆண்டவரே. Seigneur, j'ai envie de te connaître. எனக்கு லாபமா இருக்கிறது எனக்கு தெரியுது, அதை நான் குப்பையாக நினைக்க எனக்கு உதவி செய்யுங்க. Seigneur, je vois toute chose qui est un gain dans ma vie, aide-moi à les considérer comme une perte. என்ன நீங்க இப்ப ஜெபிக்க ஆரம்பிக்கிற பொழுதே ஆண்டவர் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். Maintenant que vous allez commencer à prier, l'Éternel va vous aider. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி Le செய்வார். Saint-Esprit va vous aider. இதன் அடிப்படையிலே உங்களுடைய வாயின் வார்த்தையிலே வரக்கூடியவைகள் எல்லாம் இயேசுவாக இருக்கும். பவுல் சொன்னது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எப்படியும் வாழ்ந்திருக்க என்னாலே முடியும் அப்படி என்று சொல்லி நீங்களும் நானும் அறிக்கை பண்ண முடியும். Et ainsi chacun de nous allons pouvoir dire de notre bouche confesser, je puis tout par le Seigneur Jésus-Christ qui puisse me fortifier. அதனால நாம் எல்லாரும் அப்படி ஜெபம் பண்ணுவோமா? Nous allons tous prier maintenant. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நம்ம எல்லாம் குறைவுள்ளவங்க, இன்னும் மறந்துட கூடாது. நான் பிரசங்கம் நான் சொல்லி இருக்கிறேன், நான் குறைவுள்ளவங்க, அது போல நீங்களும் குறைவு. அதனால நாம் எல்லாரும் நிறைவடைகிறதுக்காக தேவனை பார்த்து நாம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, எங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு லாபமா இருக்கிறவைகளை நஷ்டம் என்று விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்யும். நீங்க உண்மையா தவிச்சு கேட்பீங்க அப்படின்னா ஆண்டவர் இந்த நேரத்திலே உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு உதவி செய்வார் ஆண்டவர். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அன்பான தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றோம்ப்பா, அடியனுக்காக ஜெபம் பண்றோம், எங்கள் எல்லாருக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தவிப்பெல்லாம் நீராக மாறுகிறார். எங்களுடைய சிந்தனைகள், பேச்சுகள், ஆண்டவரே, எங்களுடைய பார்வைகள் எல்லாம் நீராக மாறத்தக்கதாக ஆண்டவரே, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே, உங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே, உங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சுவாமி. எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் ஒரு மனமாய் செயல்பட, ஒன்றாய் நிற்க ஆண்டவரே, உம்மை அறிகிறதுனாலே தான் இந்த சிலாக்கியங்கள் எல்லாம் வரும் அப்பா. அதனால நாங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரே, நாங்கள் ஒரு பொருட்டென்று நினைச்சு கொண்டிருக்கிற எல்லாத்தையும் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணி நாங்கள் தள்ளிவிட எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா துதி கன மகிமையாக உங்களுக்கே செலுத்துகிறோம். எல்லாம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென்.